ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அவனுடைய பெரிய கிருபையினாலே 2ஆம் ஆண்டு நிறைவு காலங்களிலே நம்முடைய ஆராதனை ஆரம்பித்து 2 ஆண்டுகளை நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த ஏனோக்கு ஊழியர்களின் மூலமாகவும் ஆனி ஜெயின் அறக்கட்டளை மூலமாகவும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இறைப்பணியையும் சமூக பணியையும் நாம் செய்து வருகிறோம். ஏனோக்கு ஊழியத்தின் மூலம் இறைப்பணியையும் சமூக பணியையும் செய்து வருகிறோம். ஆனி ஜெயின் நிறுவனத்தின் மூலம் சமூக பணியை மட்டும் நம்ம பல இடங்களிலே செய்து வருகிறோம். அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 44:2. தேவனே, உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாடி ஜனங்களை துன்பப்படுத்தி அவர்களை வரப்பண்ணினீர். 3. அவர்கள் தங்கள் பட்டயத்தினாலே தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, புயங்களினாலும் ரட்சிப்பினாலும் புயங்களினாலும் ரட்சிப்பினாலும் வந்தது. கவசம் 3. சங்கீதம் 44:3 கடைசி. சத்தமா. உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அவருடைய புயமும் அவருடைய கரமும் அவருடைய வலது கரம் அவர்களை ரட்சித்தது. அவருடைய முகம் பிரகாசித்தது. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுங்க, என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு கேளுங்க. ஏசப்பா, நீங்க என்கிட்ட பேசுங்க. நம்ம யார்ட்டையும் கேட்க வேண்டாங்க. இந்த உலகத்துல ஐயோ என்கிட்ட உக்காந்து பேசுறதுக்கு ஆள் இல்லையே, என்கிட்ட யாரும் பேச மாட்டேன்றாங்களே அப்படிங்கிற ஒரு கலக்கம் நமக்குள்ள இருக்கலாம். ஏன்னா இந்த உலகம் பணம் இருக்கிறவர்களை ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவர்களை ஒரு மாதிரியும் தான் பார்க்கிறது. அந்தஸ்தை பார்க்கிறது, ஆஸ்தியை பார்க்கிறது, அவருடைய அழகை பார்க்கிறது. நார்மல்ட்ட ஒரு மாதிரி, மாற்றுத்திறனாளிகள்ட்ட ஒரு மாதிரி உதவி செய்வாங்க. ஏதோ பாவப்பட்டு இறக்கப்பட்டு உதவி செய்வாங்க. ஆனா உங்ககிட்ட என்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு நேரம் செலவழிக்க மாட்டாங்க. ஆனா உங்ககிட்டையும் என்கிட்டையும் உட்காந்து பேசுறதுக்கு ஒரே ஒருத்தர் நேரம் செலவழிக்கிறார். ஐயா, மகனே மகளே, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ என்கிட்ட பேசுறதுக்கு தயாரா இருக்கியா? நான் உன்கிட்ட பேசணும், நீ முதல்ல இடம் கொடு. அப்ப இன்னைக்கு நீங்க ஏசப்பா என்கிட்ட பேசுங்கப்பா நீங்க கேளுங்க. நம்ம யார்ட்டையும் கேட்கலங்க. நம்முடைய தாய் தகப்பனாகிய இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் வருவதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னமே தெரிந்து கொண்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட தான் நம்ம கேட்கிறோம். என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்க, நீங்க என்கிட்ட பேசணும். அடி ஒப்பு கொடுப்போமா? சேற்றில் விழுந்த என்னை, சேற்றில் விழுந்த நம்மை தூக்கி எடுத்து கழுவி அவள் பிள்ளையாக மாற்றின தேவன். இன்னைக்கு அந்த இடத்தை விட்டு போகும்பொழுது யாரும் வெறுமையா போக மாட்டேங்க, முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றவராக. இன்னைக்கு ஒரு மாற்றத்தை நீங்க உணர போறீங்க, ஒரு மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. ஏசப்பா, மாற்றத்தை நான் உணரணும். நீங்க ஆண்டவர் பாதத்தில் ஒப்புப்படுங்க, ஏசப்பா கிட்ட ஒப்புப்படுங்க. ஏசப்பாட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வார். அடி ஒப்பு கொடுப்போமா? ஆவி ஆனவரே, அன்பினாவியானவரே, ஏற்போம் வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
ஆமா ஆண்டவரே, இப்பொழுது இறங்கி வாரும், இந்த இடத்தை நீ நிரப்பும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உங்க குரல் எங்களோடு இடைபெறட்டும். மனிதர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளினாலே பிழைப்பான் என்று சொல்லி இப்படி வேதவசனம் எழுதியிருக்கிறதையா எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவது இந்த நாளில் நான் கொடுக்க இருக்கிற தலைப்பு, நீ விசுவாசி மணந்திரு. விசுவாசி மணந்திரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்பிக்கை என்பது வேறு, விசுவாசம் என்பது வேறு. நம்பிக்கை நீ பார்த்து நம்புவது நம்பிக்கை. விசுவாசம் இது நடக்காது என்பார்கள், இது முடியாது என்பார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நடப்பிக்கும் நடந்துவிடும் என்று நாம் விசுவாசிக்கிறோம்ல, அதுதான் விசுவாசம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்களும் நானும் ஒரு அளவு கடந்த விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். தோமா, உமரை பார்த்தாதான் விசுவாசிப்பேன், அந்த காயத்துல என் கையை வைத்தாதான், விரலை விட்டு பார்த்தால்தான் நான் விசுவாசிப்பேன் சொன்னேன். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் உண்மையான தேவனை விசுவாசிக்கிறோமா? நம்மிடத்தில் மனம் திரும்புதல் இருக்கிறதா? ஐயா, மனம் திரும்புதல்னா என்ன? நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயா என்று கேட்பாங்க. நிறைய இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸை பார்த்தா, ரட்சிக்கப்பட்டியா, நீ ரட்சிக்கப்பட்டாயா என்று கேட்பார். ரட்சிப்பு என்பது என்னை காத்துக் கொள்வது. தேவன் நம்மை காத்துக் கொள்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கு நேராக உங்களையும் என்னையும் மீட்டு எடுத்திருக்கிறார். ஒரு அளவில்லாத ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய நோக்கம், பிற திருச்சபை இண்டிபெண்டன்ட் திருச்சபை பாஸ்டர்ஸுடைய நோக்கம் எல்லாம் மெயின்லைன் சர்ச்சுன்னு சொல்ற சிஎஸ்ஏ, ஆர்சி, டிஎல்சி, இந்த ஆதி திருச்சபை, இங்க உள்ளவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்பது எனக்கு தெரியும். என்னை படைத்து இந்த உலகத்திற்கு உருவாக்கிய, நம்மை பயன்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். நானும் என்னுடைய மனைவி, எங்க பிள்ளைகள், என் பிள்ளை நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தேவனுக்கு தெரியும். அதை எல்லாருக்கும் அம்பலப்படுத்தி காட்டுகிற அவசியம் இல்லை. ஒரு ஊழியர் மூணார் பகுதியிலிருந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக 3 நாள் கன்வென்ஷனுக்கு என்னை புக் பண்ணினார். தேதியை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்பொழுது நான் புதுக்கோட்டை பகுதியில ஆசிரியர் பணியாற்றி வருகிறேன். சரி என்று டிசம்பர் மாதம் ஒரு தேதி 3 நாட்களை கொடுத்தார்கள். நான் ஓகே என்று சொல்லிவிட்டேன். நான் வருகிறேன் என்று சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமானாங்க. அப்போ நீங்கள் எந்த திருச்சபைக்கு போகிறீர்கள்? நான் சிஎஸ்ஐ திருச்சபைக்கு போகிறேன். சரியா, ரொம்ப சந்தோஷம், வச்சிடறேன் அப்படின்ட்டாங்க. திரும்ப என்னை அழைத்தார்கள். ஐயா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்று கேட்டார்கள். என்ன கேட்டாங்க? நான் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். நீங்க ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்றார்கள். நான் சொன்னேன், ரட்சிக்கப்படாமல் நான் ஊழியம் செய்ய முடியுமா? அபிஷேகம் பெற்று விட்டீர்களா? நான் கேட்டேன். அப்போ சிஎஸ்ஐ திருச்சபைக்கு போகிறவர்கள், மெயின்லைன் சர்ச்சுக்கு போகிறவர்கள்
ரட்சிக்கப்படாம அபிஷேகிக்கப்படாமல் தான் இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்கள் தான் ஊழியம் செய்கிறார்களா என்று கேள்வி கேட்டேன். அவர் கேள்வி கேட்ட உடனே நான் சொன்னேன், நீங்க விரும்பினால் என்னை புக் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த தேதியை கேன்சல் பண்ணி விடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நான் வரவில்லை, உங்க சர்ச்சைக்கு நான் வரல. எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேனா. நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டதுனால்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழியர்களை என்னுடைய கரங்களிலே தேவன் கொடுத்திருக்கிறார். கடந்த 19 ஆண்டு காலம் இந்த ஊழியத்தை நேர்த்தியாய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முன்னேற்றத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார். சரி, அப்போ மனம் திரும்புதல் எவ்வளவு அவசியம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:12. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேற ஒருவனாலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது? ரட்சிப்பு இல்லை. உங்களையும் என்னையும் இந்த பணம் படைத்தவர்களாலேயோ நம்முடைய பெற்றோராலேயோ யாராலும் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கவே முடியாது. எல்லா பூவையும் விலைக்கு வாங்கிடலாம். மல்லிகை பூ வாங்கலாம், ரோஜா பூ வாங்கலாம், பிச்சி பூ வாங்கலாம், எல்லா பூவையும் வாங்கலாம். ஆனா ஒரே ஒரு பூ ரட்சிப்பு என்ன செய்ய முடியாது? விலைக்கு வாங்கவே. அந்த ரட்சிப்பை யார் தரணும்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக சாய்க்க வேண்டும். இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன். நிறைய திருச்சபையில கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர்களிடத்தில் ரட்சிப்பு அபிஷேகத்தினுடைய குணநலங்கள் ஏதாவது வெளிப்படுகிறது என்றால் இல்லை. யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. நீ ரோட கிராஸ் பண்ண நின்னா கூட பார்த்து ரசிச்சுட்டு போகிற உலகம் தான் இது. சாப்பிடுவதற்கு வழி இல்லைன்னா கூட நான் இங்க இருந்து வட இந்தியாவுக்கு அனுப்புவேனே ஒழிய நான் உனக்கு தர மாட்டேன். நான் இங்க இருந்து சர்ச்சில் தசமபாகம் கொடுப்பேனே ஒழிய என் பக்கத்து வீட்டுக்காரன் பட்டினியா இருக்கான், அவனுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். அதுவல்லையா அந்த ரட்சிப்பினுடைய குணமும் அபிஷேகிக்கப்பட்ட குணமும் எங்கே? எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, அப்ப அங்க முழுமையான மனம் திரும்புதல் இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டால் நீயும் உன் வீட்டாருமாய் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அங்க பவுலும் சீலாவும் சிறைச்சாலை காவலரிடம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எஸ், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாருமாய் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தனித்தனியா வரலாம். இந்த இடத்துக்கு தனித்தனி, ஐயா நான் மாற்றுத்திறனாளி, நான் மட்டும் வந்திருக்கிறேன், அதுவல்ல. நீங்க ரட்சிக்கப்படும் போது உங்கள் குடும்பமா இந்த இடத்திற்கு வரணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காக இந்த திருச்சபை நம்ம உருவாக்கணும்? மாற்றுத்திறனாளிகள் திருச்சபைக்கு அவங்களால போக முடியல, போகிற இடங்கள்ல அவங்க உதாசீனப்படுத்தப்படுறாங்க,
ஏன்னா நீங்க நிறைய திருச்சபையில மாற்றுத்திறனாளிகள் சர்ச்சுக்குள்ள போறாங்க, அவங்களை எந்த ஊழியக்காரரும் கண்டுகொள்வது இல்லை, அவர்களை விசாரிப்பது இல்லை, அவங்கள வீடுகள்ல போய் ஜெபம் பண்ணுவது இல்லை. அப்போ சிலர் என்னோடு கேட்டது நிமித்தம் நாங்களும் பல நாள் ஜெபித்தோம். சும்மா உடனே எடுத்தோம் கவுத்தம்லாம் வரல, பல நாட்களாக ஜெபித்தோம். ஏன்னா இது எளிதான காரியம் அல்ல, திருச்சபை ஆரம்பிப்பது எளிதான காரியம் அல்ல, பல செலவுகள் ஆகும். ஏன்னா நம்ம இடத்துல நம்முடைய திருச்சபையில காணிக்கை எடுப்பது இல்லை, எந்த மாற்றுத்திறனாளி எதையும் கேட்பதும் இல்லை. அவர்களுக்கு வாரந்தோறும் வர வைத்து டீ ஸ்நாக்ஸ் கொடுத்து மதிய ஆராதனை முடிந்து நல்ல உணவுகள் நாம் கொடுத்து அவர்களுக்கு டிராவல் முதற்கொண்டு ஆட்டோ செலவு முதற்கொண்டு நம்ம கொடுத்து நம்ம அனுப்புகிறோம் என்றால் எதற்காக? ஆத்தும ரட்சிப்புக்காக. நீங்கள் எப்படியாக தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்காக. நாங்க யாரையும் மதம் மாத்தலைங்க. கிறிஸ்தவ மதம் மதமே கிடையாது, அது மார்க்கம். பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்கான வழியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், அவ்வளவுதான். நீங்களும் நானும் நாங்க மட்டும் பரலோகம் போனா போதாது, எங்களோடு ஒரு கூட்ட ஜனங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக. அப்படி என்றால் வருகிற ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் நீங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் பொழுது, உங்கள் முகம் பிரகாசமடையும் பொழுது, நீங்கள் குடும்பமாய் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும். குடும்பமா சர்ச்சைக்கு வரணும். இன்னைக்கு இந்த ஒரு வருஷம் நான் மட்டும் வந்தையா, அடுத்த வருஷமும் நான் மட்டும்தான் வரணும். கணவன் வந்தவர்கள் மனைவியை சேர்த்து அழைத்து வாருங்கள், மனைவிமார்கள் கணவன்மார்களை அழைத்து வாருங்கள். ஜெபத்தோடு நீங்க ஜெபம் பண்ணி இங்க வந்துட்டு நான் சொன்னேன் சொன்னாங்கிறதுக்காக பாட்டு பாடுறது ஜெபம் பண்ற அதுவல்ல. வீட்டுல போய் தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். எனக்கு பைபிள் வாசிக்க தெரியும், என்கிட்ட பைபிள் இல்லை அப்படின்னா புதிய ஏற்பாடு இருக்கு, அதை வாங்கிட்டு போங்க. அதற்கப்புறம் நம்ம ஃபுல் பைபிள் வாங்கிட்டார். ஐயா எனக்கு வாசிக்கவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, நான் மாற்றுத்திறனாளி, கண் தெரியாது, பரவாயில்ல, டாக்கிங் பைபிள் இருக்குது, நீங்க வாங்கிட்டு போகலாம். வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை அறிந்து கொள்ளுங்கள், வேதம் உங்களை விடுதலையாகும். எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் பொழுது பாவமான வாழ்க்கையிலிருந்து சாபமான வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மனம் திரும்பும் பொழுது ஒரு முழுமையான ரட்சிப்பை பெற்றுக் கொள்வீர்கள். பவுலும் சீலாவும் சிறை காவலரிடம் அதைத்தான் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதைத்தான் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களிடத்தில் என்னிடத்தில் மனம் திரும்புதல் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமான கனிகள் இருக்கிறதா? ஆவியின் கனி 9 இருக்கிறது. அந்த ஆவியின் கனி நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா? இன்னைக்கு நீங்க எல்லாம் சர்ச்சைக்கு வாருங்க, இதுக்கு முன்னால வரல. அப்ப நீங்க சர்ச்சைக்கு வர்றதுனால ஒரு கிராமங்கள்ல சொல்லுவாங்க, உங்கள்ட்ட ஏதாச்சும் மாற்றம் இருக்க வேண்டும். ஐயா அவங்க சர்ச்சைக்கு போறதுனால அவங்களோட நிறைய மாற்றங்கள் இருக்குதுயா. நீ கோவப்பட்டா இப்ப கோவப்படல, நீ எரிச்சலா பேசுவான் அப்ப எரிச்சல் ஆகல, இப்ப அவங்க உதவி செய்யற மனப்பான்மை இருக்கு, அன்பா பேசுறாயா, ஏதாவது ஒரு மாற்றம் உங்களிடத்தில் காண வேண்டும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3:20. நல்லா ஓடுதா? அப்போஸ்தலர் 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும், நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அதான் அங்க இருந்து பாருங்க, இன்னொரு முறை. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுவதற்கு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உங்கள் பாவம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு மனம் திரும்பி அதிலே குணப்பட வேண்டும். அப்போ நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்?
அறிக்கையிட வேண்டும். ஐயா நான் பாவம் செஞ்சுட்டேயா, ஏதோ நம்ம பாவம் அறிஞ்சோ அறியாமலோ செஞ்சுட்டோம். நம்ம யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்? நம்முடைய ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். மனுஷன்ட்ட கேட்க வேண்டாம் ஐயா, ஏசப்பாட்ட கேட்கணும். அப்பதான் நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12, மத்தேயு 4:12. மத்தேயு 4:12. யோவான் காவலிலே வைக்கிறார். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் காவலிலே கேள்விப்பட்டபோது கலிலேயாவுக்கு போய் சரி இருக்கட்டும். சரி, அதாவது நாம் மனம் திரும்பும் பொழுது ஒன்று ஆண்டவரை விசுவாசிக்கணும், நம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். அவருடைய வலது கரம் நம்மை பாதுகாக்கும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பு யாருதான்? ஆண்டவராகிய மனிதர்கள் அல்ல. மனுஷன் என்ன செய்வான்? போய் குழியில தள்ளிடுவான். நம்பினா அப்படிதான். நீங்கள் நானும் யாரை நம்பணும்? ஏசப்பாவை மட்டும்தான் நம்பணும். நீங்க யாராயிலும் மனுஷனை நம்புறீங்களா? உங்கள்கிட்ட பணம் இருக்கிறவரை உங்களை சுத்தி வருவான், உங்கள்கிட்ட பொருள் இருக்கிறவரை உங்கள்கிட்ட சுத்தி வருவான். ஆனா உங்க கூட கடைசி வரை உண்மையான அன்பை காட்டுகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம எல்லாம் ஜெபிப்போமா? எல்லாம் எழுந்திருப்போமா? ஆண்டவரே, உண்மை நான் விசுவாசிக்கிறேன், நான் மனம் திரும்புறேன், ஒப்பு கொடுக்கிறேன், நான் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டது போல என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். என் பிள்ளைங்க, என் கணவன், என் மனைவி எல்லாரும் சர்ச்சைக்கு வரணும். ஐயா எல்லாருக்கும் வேலை இருக்குங்க, யாரும் வேலை இல்லாதவங்க எல்லாம் இல்ல. எல்லாருக்கிட்டையும் ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை நேரத்தை, ஒரு ஹாஃப் டே ஆண்டவருக்காக நம்ம ஏன் ஒதுக்கி கொடுக்கறதுக்கு நம்ம இருதயம் இடம் கொடுக்கல? ஏன் நம்மளால குடும்பமா வர முடியல? குடும்பமா வரல அப்படின்னா உங்ககிட்டதான் ஏதோ ஒரு தவறு இருக்கு. கணவன் மனைவி அழைத்து வர முடியலன்னா உங்ககிட்ட தான் தப்பு இருக்கு. மனைவி கணவனை அழைத்து வரணும்னா நம்ம கிட்டதான் ஏதோ உங்ககிட்ட தான் ஒரு தவறு இருக்கு. ஏன்? ஒண்ணு நம்ம ஜெபிக்காம இருக்கிறோம், இல்லை என்றால் நம்முடைய ஆவியின் கனி எங்கேயோ ஓட்ட இருக்கு, அவர் அறிந்து கொள்ள முடியல. அப்ப நம்முடைய ஜெப குறைபாடு எங்கேயோ இருக்கிறது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, வரும் நாள்ல நான் குடும்பமா வரணும் ஆண்டுகிறே, நாங்க குடும்பமா வரணும். அதே போல என்னை போன்ற அநேக மாற்றுத்திறனாளிகள் இந்த இடத்திற்கு வரணும். நிறைய மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு சர்ச்சைக்கு போக முடியாம இருக்காங்க. தூத்துக்குடியில நம்ம ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறோம். 2 மாதங்கள் ஊழியர் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சகோதரி கான்பரன்ஸ் ஜபத்துக்கு வர்றவங்க சொல்றாங்க, ஒரு நல்ல வாய்ப்பை கோயில்பட்டி பட்டணத்தில் உருவாக்கி இருக்கிறீங்க, நாங்கெல்லாம் அந்த வாய்ப்பை எதிர்பார்க்கிறோம். நாங்க சர்ச்சைக்கு போனா எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா நீங்க ஒரு நல்ல வாய்ப்பு அந்த இடத்துல உருவாக்கி கொடுத்திருப்பது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க. அந்த வாய்ப்பு எங்க பகுதிக்கு வராதா? எங்க தூத்துக்குடிக்கும் அது மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி நிக்கிறாங்க எத்தனையோ மாற்றுத்திறனாளி. இன்னைக்கு இந்த வாய்ப்பு ஆண்டவர் நம்ம கோயில்பட்டியில கொடுத்துருக்கிறாருங்க. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் கொண்டு வர நமக்கு ஆசைதான். எல்லா இடங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை மாற்றுத்திறனாளிகள் கூடி ஆண்டவர் ஆராதனை செய்யணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். ஆனா நிறைய செலவாகுமே. ஆனால் நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க, என் குடும்பமா நாங்க வரணும், எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எல்லா பகுதியில இருந்து ஆராதனை பண்ணணும் ஆண்டவரே. அடி ஒப்புப்படுங்க உங்க பலவீனங்களை, உங்க சுகவீனங்களை. ஐயா எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, என்ன இந்த பலவீனம் என்னை வேதனைப்படுத்துது, இந்த சுகவீனம் என்னை வேதனைப்படுத்துது, எனக்கு இதுல இருந்து பலன் இல்லையே,
எனக்கு இதுல இருந்து சுகம் இல்லையே, எனக்கு இதுல இருந்து விடுதலையே கிடைக்காதா? எப்ப பார்த்தாலும் என்ன பொருளாதார நெருக்கடி என்ன துக்கப்படுத்துதுங்க, பொருளாதார நெருக்கடி என்ன வேதனைப்படுத்துது. அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்களேன். பொருளாதார நெருக்கடியை மாற்றுகிறவர் தேவன். எனக்கு சொந்த வீடு இல்லைங்க, என் வாழ்க்கையில கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லைங்க, அந்த சொந்த வீட்டுல என்னால வசிக்க முடியாதுங்க, எனக்கு கட்டவே வழி இல்லையே. எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, இல்லாதவைகளை உருவாக்குகிறவர் தேவன். என் அம்மாவுக்கு சோமில்ல, அப்பாவுக்கு சோமில்லன்னு சொல்றீங்களா? அடி ஒப்பு கொடுங்க. அடுத்த வாரத்துல நாங்க ஜெபம் பண்ணி என்ன வச்சிருக்கோம் வாங்கிட்டு போங்க. நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி அந்த பலவீனப்பட்ட உடம்புல தேய்ங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருங்க. அடி ஒப்பு கொடுப்போமா? அப்படியே தேவ சமூகத்துல ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாங்க. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அன்பன் நினைக்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மார்க்கும் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. அமைந்தாகப்படி எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, ஏசப்பா பலவீனத்தை எடுத்து கொடுத்து வந்தவரே, அப்பா எங்கள் விசுவாசத்தை நீங்க அங்கீகரித்துக் கொள்ளுங்க சுவாமி. பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்க. தேவைகளை குறித்து கலக்கத்தோடு வந்திருக்கிறவங்களே கர்த்தர் அப்பா தகவலே அவங்க தேவைகளை சந்திங்க, குடும்பத்தை ஆசிர்வதிங்க. ஆண்டவரே வீண் செலவுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, மருத்துவ செலவுக்கு விலைக்கு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. எங்கள் மருத்துவர் நீர்தான் சுவாமி. அமேன் தகவலே எங்கள் மேய்ப்பர் நீர் தகவலே. அமேன் ராஜா. சூத்ரம் சூத்ரம் சூத்ரம். சுகர் பிரஷர் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் இருக்கும்படி கற்று உதவி செய்யுங்கப்பா. அமேன் தகவலே ராஜா. எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கீங்கப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர்பிடாக ஆசீர்வதிங்கப்பா. அமேன் தகவலே. சூதரம் சூதராப்பா எங்கள் கூடவே நீங்க வாங்க ராஜா. அமேன் தகவலே. அது எங்களுக்கு பலனாய் இருக்கும் சுவாமி. அமேன் தகவலே. சூதரம் சூதரம். என் கூடவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே பலவீன நேரத்தில் பலனானிலே என் வெளிச்சமும் நீரே, என் பலனும் நீரே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். ஆண்டவரே உங்கள் பலன் எங்கள் ஜீவன் எல்லாமே நீங்கதான் இயேசப்பா. எங்களோடு கூட வந்து அப்பா அந்த வாரம் முழுவதும் அப்பா தகவலே அப்பா நீங்க எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்தி பாதுகாத்து நடத்துங்கப்பா. உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அவருடைய அன்பும் பரிசுத்த நாளின் கிருபையும் நம் அனைவரோடு கூட இப்பொழுது